டேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா அவங்க 750 மெம்பர்ஸை வந்து ஒரே வருஷம் சேர்த்தாங்க. நம்ம இன்னும் 750 பேர் சேர்க்கறதுக்கு இன்னும் பேசிகிட்டே இருக்கிறோம். ஆனால் 750 மெம்பர்ஸை அவங்க ஒரே வருஷத்தில் சேர்த்துட்டாங்க. அதுக்கு ரொம்ப நல்லபடியாக ரொம்ப இடத்துல கூட பண்ண ஒரு 4-5 பஞ்சாயத்துலேயே அவங்க பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு அது தீவிரமாக அவங்க வேலை செஞ்சாங்க. போன வருஷம் மட்டும் அவங்களோட டேர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 5 கோடி. நமக்கு பிறகுதான் கம்பெனியை ஆரம்பிச்சாங்க. நான் வந்து சூலூர் அன்னூர் எஃப்யூ நானும் பார்த்துக்கிறேன். ஸோ அது ஆரம்பிக்கும் போது தான் தென்சேரி மலையை நம்ம ஆரம்பித்தோம். நமக்குலாம் பின்னாடி தான் ஆரம்பித்தாங்க. போன வருஷம் அவங்களோட டேர்ன் ஓவர் வந்து 5 crores. ஸோ நம்மளோட டேர்ன் ஓவர் 1 crore, அவங்களோட 5 crores டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ 750 விவசாயிகள் சேர்த்துட்டாங்க. இன்புட் ஷாப் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பெஸ்ட் நபார்டில் பெஸ்ட் எஃப்யூ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அது தென்சேரி மலையோட அவார்டு. அடுத்து மலைநாடுன்னு ஒரு எஃப்யூ இருக்குது. மலைநாடு எஃப்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடலூர் மேலே கேள்விப்பட்டிருக்கீங்க, கோத்தகிரி கூடலூர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அங்கே வந்து மலைநாடுன்னு சொல்லி ஒரு கம்பெனி, அங்கே வந்து காஃபி மிளகு வந்து மேஜராக பண்ணுறோம். ஸோ அந்த காஃபி மிளகு பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி நடக்கும் அப்படின்னா, அந்த டைரக்டரும் சேர்மன் டைரக்டர் 2 பேரும் காலைல 9 மணிக்கு ஆஃபீஸ் வந்தாங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வெளியே போவோம். அது விவசாயம் பார்த்துப்பாங்க. டைரக்டர்ஸ் மெம்பர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. வந்து ஃபுல்லாக ஆஃபீஸில் இருப்பாங்க. இன்றைக்கி வந்து அவங்க காஃபி வேல்யூ எடிஷன் பண்ணுறதுக்கு, மிளகு வேல்யூ எடிஷன் பண்ணுறதுக்குலாம் மிஷினரி போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் அவங்க 2 நாளைக்கு முன்னாடி அவங்களோட ஏஜிஎம் நடந்துச்சு. அவங்க ஏஜிஎம் எப்படி நடக்கும் அப்படின்னா ரொம்ப திருவிழாவாக நடக்கும். அவங்க ஏஜிஎம் அவங்க ஆஃபீஸில் வச்சு நடத்துவாங்க. அவங்க ஆஃபீஸ்லேயே ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது, அவங்க நடத்துவாங்க. அந்த ஏஜிஎம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மெயின் இடம், அந்த கூடலூரில் ஒரு இடத்துல ஒரு கொஞ்சம் ஏரியாவுக்கு வந்து அவங்கள இந்த ஊர்வலமாக போய் இந்த மாதிரி நாங்கள்லாம் விவசாயிகளாம் ஒன்று சேர்ந்து இந்த விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் காமிக்கிறதுக்காக ஒரு ஊர்வலம் மாதிரி போயிடுவாங்க. ரொம்ப திருவிழாவாக நடக்கும். இப்போ லேட்டஸ்டாக 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஏஜிஎம் வந்து அந்த கூடலூர் அந்த இதோட கலெக்டர் வந்து போய் அட்டன் பண்ணி அதை பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ ரொம்ப அற்புதமாக, ரொம்ப ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு செய்கிற விஷயம் அப்படின்னா, எங்கள் 25 எஃப்யூலே வந்து இந்த மலைநாடு எஃப்யூ வந்து விவசாயிகள் ஒன்று சேர்ந்து செய்கிற விஷயத்தில் வந்து தேர் த எக்ஸாம்பிள் ஆஃப் தட். ஸோ அவங்க வந்து நம்ம மில்லினியர் ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு தே காட் அவார்ட். அடுத்து வந்து நம்ம காரமடை எஃப்யூ வந்து வாழையை நல்லா பண்ணுவாங்க. ஸோ வாழை வந்து அவங்க போன வருஷம் ஐ திங்க் தே டன் 2.5 crores சம்திங் வந்து டேர்ன் ஓவர் பண்ணியிருந்தாங்க. வாழை 2.5 crores பண்ணுறது ஒன்றும் சாதாரண வெறும் 18 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு தான் வித்துட்டு இருக்கோம் நேந்திரன். ஸோ நேந்திரன் தான் மேஜராக பண்ணுவாங்க. ஸோ அவங்க 2.5 crores போன வருஷம் பண்ணியிருந்தாங்க. என்ஆர்சிபி வந்து அவங்க நிறைய டெக்னிக்கல் விஷயம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பெஸ்ட் பனானா எஃப்யூன்னு சொல்லி என்ஆர்சிபிலேருந்து அவங்க ஒரு அவார்டு கொடுத்தாங்க. தென் திருத்தூரோட ஏற்கனவே சொன்ன மாதிரி பால் கோப்பனுடைய சேல்ஸ் பண்ணுறதுக்காக குவாலிட்டியாக கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு அவார்டு வந்தது. தென் வந்து பொன்னாடி எஃப்யூ, நம்ம கொடகுமலை எஃப்யூ ஏற்கனவே சொன்ன மாதிரி பெஸ்ட் மார்க்கெட் லிங்கேஜஸ் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொல்லி அந்த இந்திய தேசிய தொழில் கூட்டமைப்பு, எனக்கு இங்கிலீஷில் தெரியல, அந்த கூட்டமைப்பு வந்து நமக்கு அவார்டு கொடுத்தாங்க. இதை நடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃப்யூவில் இருக்க ஒரு லேடி மாதிரி அங்கே ஒரு பொண்ணு இருக்காங்க, பவித்ரான்னு பேர். அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த பொண்ணு அக்காவுக்கு 40 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து 20-25 வயசு தான், 25-30 வயசு கூட இருக்கும். அந்த பொண்ணு இப்போ தான் கல்யாணம் முடிச்சாங்க. அந்த பொண்ணு நைட்டு 11:30 மணிக்கு காஃபி ஏற்றும். வாலண்டியர் தான், எங்கள் ஈஷாவோட வாலண்டியர். அந்த அந்த கூருக்கு ஏரியா பொண்ணு நைட்டு 11:30 மணிக்கு தோட்டத்துலேருந்து காஃபி ஏற்றும். ஸோ பல நேரம் வந்து காஃபி வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப்பில் போகும், இல்லை சின்ன ஏச்சரில் தான் போகும். பல நாள் கவுந்துடும், ஏதோ லோடு நிறைய ஏற்றி கவுந்துடும். ஸோ அந்த கவுந்தாலும் அந்த பொண்ணு நின்று பார்த்து எல்லா விஷயத்தையும் செய்யும். அங்கே இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா லோடிங் லேபரும் அந்த பொண்ணுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு அதை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்க எஃப்யூ. ஸோ அந்த எஃப்யூ வந்து இவ்வளோ தூரம் உமனை வச்சு இதை பண்ணியிருக்கிறதுக்காகவும் இந்த அவார்டு கொடுத்தாங்க. ஸோ இந்த பெஸ்ட் மார்க்கெட் லிங்கேஜஸ் வந்து பொன்னாடி எஃப்யூ அவார்டு வாங்கியிருந்தோம். சரி, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன விஷயம் பண்ணியிருக்கிறோம், எப்படி பண்ணியிருக்கோம், இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இப்போ இந்த எஃப்யூவை இன்னும் நம்ம நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன விஷயம் தேவை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, முதல்ல வந்து நம்ம 250 பேர் சேர்க்கணும். அது ரொம்ப அடிப்படையான விஷயம். இந்த 250 பேர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு 35 லட்ச ரூபா பணம். ஸோ என்றைக்குமே ஒரு வியாபாரம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு முதலீடு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ முதலீடு வந்து இப்போ வெறும் 13 லட்சத்தை வச்சு தான் 13-14 லட்சத்தை வச்சு செஞ்சுட்டே இருக்கிறோம். ஸோ இந்த 13-14 லட்சத்தை வச்சே நம்ம 3.5 கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கோம்னா இதில் எவ்வளோ சக்ஸஸ் இருக்குன்னு உங்களுக்கே புரியுதா? செய்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், கண்டிப்பாக தெரியும். வெறும் 13 லட்ச ரூபா பணத்தை வச்சு நான் 3.5 கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கேன்னா நம்மளோட கேஷ் ஃப்ளோ எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் கவனிச்சு பாருங்கள்.